சேலம் கொங்கணாபுரம் பகுதியில் உள்ள இலவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி என்பவர் கறி தொழில் செய்து வருகிறார். இவரது வீட்டில் வளர்த்த நாய் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக கடித்துள்ளது. ஆனால் வீட்டில் வளர்த்த நாய் என்பதால் அதனால் பாதிப்பு ஏற்படாது என்று கூறி தடுப்பூசி செலுத்தாமல் அஜாக்கிரதையாக இருந்துள்ளார். இதனிடையே கடந்த 2 நாட்களாக குப்புசாமி தண்ணீர் குடிக்காமல் குறிப்பாக நாய் போல் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனிடையே உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்து பார்த்தபோது அவருக்கு ரேபிஸ் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் 2 நாட்களுக்கு முன்பாகவே கடுமையான உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் குப்புசாமி மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அவரை தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சோதனை செய்த போது அவருக்கு ரேபிஸ் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த பாதிப்பு மூளை வரைக்கும் சென்ற நிலையில் அவரை காப்பாற்றுவது சிரமம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் அவருக்கு முழுமையான சிகிச்சை அளித்த நிலையிலும் அவரை தற்பொழுது காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்து உள்ளார். இதனிடையே அவரது வீட்டில் வளர்த்த நாய் இவர் மட்டும் இல்லாமல் அவரோட மகன் மற்றும் வீட்டின் அருகே இருக்கும் நிறைய நபர்களை கடித்துள்ளது. ஆனால் அவர்கள் தடுப்பூசி செலுத்திய நிலையில் குப்புசாமி மட்டும் தடுப்பூசி செலுத்தாமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்தாத நிலையில் இவருக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு தற்பொழுது உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவருடைய உறவினர்கள் முறையாக தடுப்பூசி செலுத்தியிருந்தால் தனது குப்புசாமியை காப்பாற்றியிருக்கலாம் என்றும் அதே போன்று நாய் கடித்து இதே போன்று பாதிப்பு ஏற்பட்டதாக கண்ணீர் மல்க தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.